இந்த தஜ்ஜாலை குறித்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு சில முன்னறிவிப்புகளை, அவனுடைய நடவடிக்கை, அவன் எப்படி இருப்பான், அவன் ஒரு 40 நாள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவன் என்னென்ன வேலைகளை செய்வான் என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதை குறித்து இந்த இடத்தை பார்க்க போறோம். தஜ்ஜால்ங்கிற எந்த பகுதியை சார்ந்தவனா இருப்பான்? தஜ்ஜால் என்பவன் எந்த கோத்திரத்தை, எந்த பகுதியை சார்ந்தவனாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, கஸ்பஹான் என்ற பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் புறப்பட்டு வருவான். கஸ்பஹான் என்ற பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் புறப்பட்டு வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவனுடைய முகபாவனை எல்லாம் எப்படி இருக்கும்? அவனுடைய வலது ஒரு கண் குருடா இருக்கும். அவனுடைய வலது ஒரு கண் குருடா இருக்கும். அதுக்காக வேண்டி யாரையோ குருடனை பிடிச்சி நம்ம தஜ்ஜால்னு சொல்லக்கூடாது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விவரங்களை சொல்றாங்க. வலது கண் அவனுக்கு 2 கண்ல வலது ஒரு கண் குருடா இருக்கும். எப்படி குருடா இருக்கும்? காய்ந்த திராட்சையை போல மிக மிக சின்னதா இருக்கும் வலதுல உள்ள ஒரு கண். அவனுடைய இடது கண் எப்படி இருக்கும் அப்படின்னா, பச்சை நிற கண்ணாடி கற்களை போல பளபள என்று மின்னக்கூடிய வகையில அவனுடைய இடது கண் இருக்கும். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த இடது கண் வலது கண் ஊனமா இருக்குமா இல்லையா, அந்த கண்ணுக்கு கீழ் அவனுடைய மூக்கை ஒட்டி ஒரு சதை துண்டு பதிந்திருக்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய முகபாவனையை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நான்காவது, அவருடைய நெற்றி பகுதி சிறிது விசாலமாக பறந்திருக்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஐந்தாவது, அவனுடைய 2 கண்ணுக்கும் மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹுவால் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், முஃமினான அடியார்களும் அவர்களுக்கு அரபு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, எல்லா முஃமினானவர்களும் பார்த்து தெரிகிற அளவுக்கு அந்த வாசகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை குறித்து சொல்கிறார்கள். இனி அவன் எப்படி கருப்பா இருப்பானா சிவப்பா இருப்பானா? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அவன் மிக மிக வெண்மையாக இருப்பான், பார்ப்பதற்கு கவர்ச்சியானவனாகவும் இருப்பான். வெண்மையாகவும் இருப்பான், பார்ப்பதற்கு கவர்ச்சியானவனாகவும் இருப்பான். அவன் எவ்வளவு ஹைட்ல இருப்பான்? அவன் குட்டையானவனாக இருப்பான். மெலிந்தவனாக இருப்பானா, வண்ணமா இருப்பானா? அவன் நல்ல பருமனானவனாக இருப்பான். அவனுடைய 2 கால்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக மனிதனுடைய கால்களை காட்டிலும் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜாலினுடைய உருவ அமைப்பை குறித்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார். அதே போல அவனுடைய தலைமுடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவனுடைய தலைமுடியை பின்புறத்திலே நீங்கள் பார்த்தால் அது ஒரு அலை அலையாக இருப்பதை போல அவனுடைய தலைமுடியும் அவனுக்கே உரித்தான அழகில் அவனுக்கு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது அவனுடைய உடல் அமைப்பு முறை. முடி பின்னாடி பார்த்தா அலை அலையா இருக்கும், நெத்தி கொஞ்சம் பறந்து இருக்கும், 2 கண்ணுக்கு மத்தியில காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும், வலது கண் குருடா இருக்கும், இடது கண் பச்சை நிற கல்லை போல பளபளன்னு மின்னக்கூடியதாக இருக்கும், முகம் வெண்மையா இருக்கும், வலது கண்ணுக்கு கீழே சின்ன ஒரு சதை தொட்டு மூக்கு பாதத்தை ஒட்டி இருக்கும். ஆள் வெண்மையாக இருப்பான், குள்ளனாக இருப்பான், வண்ணமாக இருப்பான். இதுதான் தஜ்ஜாலுடைய தோற்றம். நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். சரி, இந்த தஜ்ஜால் என்பவன் அல்லாஹ் இந்த கியாம நாளின் பொழுது சொன்ன பூகம்பத்தை போல அன்றைக்கு வரக்கூடியதா, ஏற்படக்கூடியதா? புகை அல்லாஹ் வானத்திலிருந்து அந்த 10 அடையாளங்களில் ஒன்றாக ஏற்படும் பொழுது வானத்திலிருந்து கொண்டு வருவேன்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த தஜ்ஜால் அந்த உலக அழிவு நாளின் பொழுது ஈசா நபி இறங்குவதை போல வானத்திலிருந்து வர்றானா அவன் அன்றைக்கு மட்டும்? அல்லது அன்றைக்கு தான் அவன் எங்கேயாவது பிறக்கிறானா அப்படின்னு சொன்னா, தஜ்ஜாலை பொறுத்தவரையில் அவன் என்றைக்கோ அவன் படைக்கப்பட்டு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் யஜூஜ் மஜூஜ் என்ற அழிச்சாட்டி கூட்டத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பதை போல அல்லாஹ் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவன் என்றைக்கோ படைக்கப்பட்டாச்சு. தஜ்ஜால் என்பவன் படைத்தவன் பல வருடங்கள் ஆகிவிட்டது. அல்லாஹ் படைச்சு அவன் ஒரு பகுதியில் வச்சிருக்கிறான். சரி,
இது இந்த கியாம நாளின் அறிகுறியாக இருக்கக்கூடிய அந்த நாள்ல அவன் வருவான். அந்த நாள்ல இருக்கிற மக்கள் தானே அவனை பார்ப்பாங்க. சஹாபாக்கள் யாராவது தஜ்ஜாலை பார்த்திருக்கிறாங்களா? சஹாபாக்களில் யாராவது எதாச்சியாக ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஏதாவது காட்டுப்பகுதியில் சிக்கியோ, எங்கேயாவது பயணம் போயோ, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு எங்கேயாவது தங்கியோ யாராவது தஜ்ஜாலை பார்த்திருக்கிறார்களா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த தமீமுத்தாரி என்ற ஒரு நபி தோழர் தஜ்ஜாலை கண்ணில் பார்த்திருக்கிறார். யாரு? தமீமுத்தாரி என்கிற ஒரு நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த தமீமுத்தாரி என்பவர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கும் பொழுது 30 நபர்களோடு சேர்ந்து கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்தாராம். மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அடித்ததாம். அப்பொழுது அந்த கப்பலில் இருக்கிற ஒரு சிறிய தோணியில் உணவுப் பொருள்களையும் குடிக்கின்ற தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஒரு தீவுக்குள் சென்றார்களாம். அந்த தீவில் போய் இறங்கிய உடனே பேசுகின்ற ஒரு மிருகத்தை பார்த்தார்களாம். அதனுடைய பெயர் ஜஸ்ஸாசா என்பது அதனுடைய பெயர். இந்த ஜஸ்ஸாசா என்கிற இந்த பிராணி தமீமுத்தாரியையும் அந்த மக்களையும் பார்த்த உடனே சொன்னதாம், இந்த தீவில் ஒரு மனிதன் உண்டு, அவனை நீங்கள் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாம். உடனே தமீமுத்தாரி அந்த தீவிலே இருக்கிற அந்த மனிதனை போய் பார்த்தாராம். அப்பொழுது அந்த தஜ்ஜால் எப்படி இவர்களுக்கு காட்சியளித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது